என்ன ஏங்க இதெல்லாம் கட்சி செயல்வர கூட்டத்தில் 1000 பேசுவாங்க. அதை போய் நான் பேசாத கூட பேசினதா ஒரு டிவி காரன் கூட ஒரு இது பண்ணி போட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி நான் தான் அப்படின்னு. எப்போவுமே நான் தான் எந்த அதிமுக தொண்டனும் சொல்ல மாட்டான். எப்போவுமே எவனுமே சொல்ல மாட்டான். அவன் அதிமுக தொண்டனே கிடையாது. டேய் இது எங்கள் கட்சிடா, நாங்கள் வளர்த்த கட்சி இல்லையா அதிமுகன்றது. புரட்சி தலைவர் காலத்தில் டவுசர் போட்ட காலத்துலேருந்து எம்ஜிஆர் அவர் உருவாக்கின கட்சி இருக்கணும்னு நினைப்பனா, இருக்க மாட்டேனா. அதில் இன்றைக்கி தலைமை பண்பில் இருக்கிறவரை நினைப்பான். அதை பற்றி ஒரு கட்டுரை, அதுக்கு நிறைய பேர் வியூவர்ஸ் பார்க்குறாங்க. ஆக இதெல்லாம் இது அலுவலகத்தில் பேசுனது யாரும் அவர் கேஷுவலாக கட்சிக்காரங்கிட்ட சொல்கிறார், நம்ம வலுவாக இருக்கணும் அப்படின்னு பொருளாளர் சொல்கிறத அடிப்படையில் அதை பேசியிருக்காரு. அதை எடுத்து டிவியில் போட்டு நீங்கள் அப்படி இப்படின்னு பத்திரிக்கையிலையும் போட்டு எங்கிட்ட மட்டம் தட்டணும்னு நினைக்கிறேன். நீங்கள் தட்ட எங்களை தலைவரை அப்படி தான் பேசுனாங்க. தலைவர் கடைசியில் ஜிங்குன்னு நின்றார். 3 தடவை அசைக்க முடியாமல் வனவாசம் போக வச்சார் திமுக. அதே மாதிரி எடப்பாடியார் நீங்கள் கொடுக்குற அழுத்தம், நீங்கள் கொடுக்குறது அப்பா நீங்கள் செய்கிறதெல்லாம் பார்த்தா எங்களை தான்ப்பா போட்டு வாட்டி வதைக்கிறார். கொடியே தப்பான்றாரு, குழுவை அமைன்றாரு, இப்போவே அந்த கிளைக்கழகம் அமைங்கன்றாரு, எல்லாம் செய்கிறார். அவர் பார்த்தா பம்பரமாக இதுவரைக்கும் கட்சியில் இல்லாத புதுமையெல்லாம் காடை கையில் கொண்டு போய் கொடு அப்படின்றார் எங்கள் பொதுச் செயலாளர். காடுற கையும் இது மாதிரி எந்த கட்சியிலேயாச்சும் பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரா? அதுக்கு ஒரு குழு அமைச்சு விடுறாரு. இப்போ இந்த அமைச்சிருக்க குழு அதெல்லாம் செஞ்சுருக்காங்களான்னு பார்க்க எங்கள் பக்கம்ப்பா. மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறத அரவணைச்சு அவங்கள கொண்டு போய் ஓட்டுச்சாவடிக்கு கொண்டு போகணும். அதுக்கான பணிகளை செய்யுங்க, நான் மற்றதை பார்த்துக்கிறேன்னு இருக்காரு. மற்றது எதுவுமே இல்லை. ஆனால் எல்லா கட்சியுமே 2026 தேர்தலுக்கான வேலைகளை துவங்கியாச்சா? அதிமுக நாங்கள் ஏற்கனவே தொடங்கிட்டோங்க. என்ன தம்பி நீங்கள் எங்கே இருக்கீங்க? என்ன ராஜ்குமார், இப்போ நீ அப்போ மதுரையில் தொடங்காத மாதிரி இல்லை நினைக்கிற, இப்போ தொடங்காத மாதிரி இல்லைப்பான்னு நினைக்கிற. நாங்கள் அப்படியே இது பண்ணிட்டோமே. சட்டம் ஒழுங்கு சீராமட்டு இருந்துச்சா? ஏன்னா தனிப்பட்ட கொலைகளுக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆர்எஸ்பாதி சொல்றாரு. இன்னொன்று தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்துச்சு. அது எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கணும். ஏப்பா தோட்ட தொழிலாளர்கள் யார் ஆட்சியில் நடந்துச்சு? தோட்ட தொழிலாளர் துப்பாக்கி சூடு, தேயிலை தோட்ட தொழிலாளர் திருநெல்வேலியில் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் துப்பாக்கி சூடு யார் ஆட்சியில் நடந்தது? 1 பைசா குறைக்க சொல்லி மின்சார கட்டணத்தை குறைக்க சொல்லி போராட்டம் பண்ண விவசாயிகள் மீது துப்பாக்கி பாயாமல் குண்டு பாயாமல் பூவா விழுகும் அப்படின்னு சொன்னவர் தானே நம்ம கலைஞர்.